அப்புறம் வேறு என்ன நியூமெரிக்கல் ப்ராப்ளம், அந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு வேணுமா, 12th கெமிஸ்ட்ரிக்கு வேணுமா, இதில் வித் ஆப்ஷனோட நீங்கள் படிக்கக்கூடாது. தமிழ் மீடியமும் சரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் சரி வித்தவுட் ஆப்ஷனோட எவ்வளோ படிக்க முடியுமோ அந்த தமிழ் மீடியத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பேங்க் மாதிரி கொடுத்துருக்குறோம். ஸோ அதனால் அதுலேயுமே இருக்கிற கொஸ்டின்ஸ் வித்தவுட் ஆப்ஷனோட எல்லாமே நீங்கள் ஸ்டடி பண்ண பாருங்கள். அது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கிறீங்களா? ஓகேப்பா, வீடியோக்கு லைக் போட்டுருக்காங்க, சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் செட் பண்ணிக்கோங்க. ரெண்டு மீடியமுக்கும் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஃபிசிக்ஸ் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே காமிச்சிருப்பேன் தமிழ் மீடியத்துக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் கேட்டிருக்கிற 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் தான் கன்சல்டேட் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ தயவு செய்து வித்தவுட் ஆப்ஷனோட ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் வேறு என்ன நியூமெரிக்கல் ப்ராப்ளம், அந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு வேணுமா, 12th கெமிஸ்ட்ரிக்கு வேணுமா, அண்ட் தென் மேக்ஸுக்கு சாப்டர் வைஸ் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணுமா அப்படின்றது எது வேணுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு டெஃபினட்டாக அப்டேட் பண்ணுவேன். ஓகேவா? அது சப்ஜெக்ட் எது வேணுனாலும் கேளுங்க. தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு போட்டாச்சு. அப்கமிங் வீடியோஸில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டெஃபினட்டாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ தொடர்ச்சியாக கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வித்தவுட் ஆப்ஷனோட ஃபுல்லாக படிங்க. அண்ட் தென் மோஸ்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்டில் கலை திருவிழா போய்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நேற்றுலேருந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டுன்னு சொன்னாங்க. அதற்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதுவும் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த கலைத்துறையில் பக்கம் இருந்தாலும் எக்ஸாம்ஸும் நல்லா படிங்க. ஏன்னா குவார்ட்டர்லி ஃபஸ்ட்டு ஃபுல் மார்க் மாதிரி எழுத போகிறீங்க 90 மார்க்ஸுக்கு. ஸோ நல்லபடியாக படிங்க. அப்கமிங் வீடியோஸில் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக 12th என்னென்னலாம் படிச்சிருக்கணும் அப்படின்றது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? யூனிட் 6 ரே ஆப்டிக்ஸ் எல்லாமே இருக்குது. 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்ஸு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வித்தவுட் ஆப்ஷனோட எப்படி படிக்க முடியுமோ அப்படின்றத கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி எல்லாத்தையும் படிக்க பாருங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அண்ட் தென் அப்புறம் தமிழ் மீடியத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பேங்க் மாதிரி கொடுத்துருக்குறோம். ஸோ அதனால் அதுலேயுமே இருக்கிற கொஸ்டின்ஸ் வித்தவுட் ஆப்ஷனோட எல்லாமே நீங்கள் ஸ்டடி பண்ண பாருங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நம்ம சொன்னதில். இதில் வித் ஆப்ஷனோட நீங்கள் படிக்கக்கூடாது. தமிழ் மீடியமும் சரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் சரி வித்தவுட் ஆப்ஷனோட எவ்வளோ படிக்க முடியுமோ அந்தளவுக்கு ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி நல்லபடியாக படிங்க. சூப்பராக மார்க் வாங்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராப்ளம் வேணும் அப்படின்னா கூட கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு சாப்டர் வைஸ் கொஸ்டின்ஸு மேக்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார், எனக்கு நான் வந்து இப்போ ஃபஸ்ட் மீட் டைம்லேயும் நல்ல மார்க் எடுத்திருந்தேன் 50க்கு. சாப்டர் வைஸ் கொஸ்டின் கூட இருந்தால் கூட நான் டெஸ்ட் எழுதி நான் ப்ராக்டிஸ் பண்ணிப்பேன் சார் அப்படின்னு கேட்டால் கூட கேளுங்க. நான் மேக்ஸுக்கு உங்களுக்கு கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்பெசிஃபையாக கூட நான் உங்களுக்கு நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். 12th மேக்ஸ் 2 மீடியமும் இருக்குது. ஸோ சாப்டர் வைஸ் கொஸ்டின்ஸு அது வேணும்னா கூட கேளுங்க, டெஃபினட்டாக நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் தென் அதுதான் இப்போ சொல்கிறது 5 மார்க்ஸில் இருக்கட்டும் எல்லாமே நம்ம அந்த டயக்ராம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே படிங்க. எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ அந்தளவுக்கு எஃபோர்ட் எடுத்து படிங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அண்ட் தென் ஃபர்தர் எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு டஃப்பாக இருக்கோ அந்த சப்ஜெக்ட் கூட சொல்லுங்கள். அதை எப்படி கவர் பண்ணி ஈஸியாக படிக்கணும் அப்படின்றத கூட அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு நான் டெஃபினட்டாக அப்டேட் பண்ணுறேன். ஓகேப்பா. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் அப்டேட் பண்ணியாச்சு. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு ப்ராப்ளம் 2 மீடியத்துக்குமே அப்டேட் பண்ணியிருக்கேன். முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கு. ஓகேங்களா? அண்ட் தென் அடுத்து எந்த சப்ஜெக்ட் வேணும் அப்படின்னு